சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா என்று சொல்லாமா அவரை ஆமென். சில பேர் அந்த கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இறைவன் ஒளியாய் இருளி
தந்து நடத்தினாரா? ஆமென். அந்த ஆலோசனை கர்த்தரை சேர்ந்து உயர்த்தும். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் அற்புதமானவர். வின் சமாதான பிரபு, குடும்பங்களிலே சமாதானத்தை தருகிறவர். ஆமென். சர்வ வல்லவர். பிறந்த நாளை சேர்ந்து பாடுமா? ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. வின் சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு மகிமை செலுத்துவோம். நம்ம தொடர்ந்து எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்திலே பிறப்பின் பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். சேர்ந்து பாடுவோம். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே. ஈசாவின் அடிமரம் துளித்ததுவே. ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே. ஈசாவின் அடிமரம் துளித்ததுவே. ஏழையாக அவதரித்தார். ஆழ்மையாக வந்துதித்தார். ஏழையாக அவதரித்தார்.
பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க. ஒரு வரிசை 2 வரிசை பின்பாக உட்காரும்படி கேட்கிறோம். இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோமே உள்ளம் அரசாளுமே. தொழுவத்தில் பிறந்திட்ட விண்வேந்தரே, பிறந்திட்டோமே உள்ளம் அரசாளுமே. பாவங்களை மன்னித்திரே, பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும். பாவங்களை மன்னித்திரே, பாசமுடன் ஏற்றுக்கொள்ளும். என்றென்றும் நாங்களும் பிள்ளைகளே, அப்பா என்றென்றும் நாங்களும் பிள்ளைகளே. இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. பாலகனாய் வானவரே, பாரினிலே அவதரித்தார். பாலகனாய் வானவரே, பாரினிலே அவதரித்தார். பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே, இந்த பாரெங்கும் சமாதானம் நிலைத்திடவே. இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆர்ப்பரித்து. ஒரு ஆர்ப்பரிக்கிற தொழிலே கரங்களை தட்டி thank you Jesus. உம்மை உயர்த்துகிறோம் டாடி. ஆமென். வழி சொன்னவர், வழியுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் எனக்காய் வந்தவர், எனக்காய் பிறந்தவர். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோமா? வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். முன்பதாக இடம் இருக்கிறது, முன்னாடி வரலாம். வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம்
அப்போது இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோன்னு வைங்களேன், எல்லாரும் ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருப்பாங்க, பாட்டு போடு ஆடுவாங்க, கிட்ஸு குழந்தைங்கலாம் ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்க்கு ப்ரோக்ராம் ஏதாவது ஃபன்னாக நடந்துகிட்ருக்கும். நான் ஒருத்தவங்க மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா வந்திருக்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், பார்க்க சுற்றி உள்ளவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குமா. நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, இங்கே கொண்டாட வந்திருக்கிற யாரையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆமென். கொண்டாட போகிறோம் சேர்ந்து. நாங்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லும் பொழுது அந்த வரிகளை போடுங்க. இயேசுவே தெய்வம் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரே ஒரு தெய்வம். சேர்ந்து பாடலாமா? நாங்கள் இயேசுவே தெய்வம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒரே ஒரு தெய்வம். நாங்கள் இயேசுவே தேவன் என்று சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா போடுங்க. மெய்யான தேவன், இயேசுவை தெய்வம், தேடி வந்த தெய்வம். அப்படி நாங்கள் முதல் வரியை பாடும்போது நீங்கள் ரெண்டாவது வரி இதில் கரெக்டாக வருது. இயேசுவே தெய்வம் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அதில் பார்த்து சொல்லுங்கள். ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம். அப்புறம் இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா என்றவரை, ராஜாதி ராஜாவை உயர்த்து போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். அந்த கொண்டாடுகிற அந்த தொனியிலே பாட போகிறோம். உலகினிலே ஒளியாக உதித்தவர், வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர். வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன். மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோம். ராஜாதி ராஜன். We celebrate you, Jesus. ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம். இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம். இயேசுவே தேவன், மெய்யான தேவன். இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம். இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன். இயேசுவே ராஜா, தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். உம்மை கொண்டாடுகிறோம் டாடி. எங்களுக்காக இந்த மண்ணில் வந்து பிறந்தவரே, இந்த பிறந்த நாளின் சந்தோஷத்தை நாங்களும் உம்மை சேர்ந்து கொண்டாடுகிறோம். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம். இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம். இயேசுவே இரட்சகர், உயிர்த்தெழுந்த இரட்சகர். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம். இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம். இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். உம்மை கொண்டாடுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Celebrate you, Jesus. இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன் இவர். இயேசு ராஜாதி ராஜன். கரங்களை தட்டி ராஜாதி ராஜாவுக்கு Thank you, Lord Jesus. இருளாய் இருந்த எங்கள் குடும்பத்தின் இருள், அப்படிதான் சொல்ல முடியும், அப்படிதானே? அதை ஒளியாய் மாற்ற வந்தவர் இயேசு. எனக்காக பிறந்தவர். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்காக பிறந்தவர்னு சொல்லுங்க. உனக்காகன்னு சொல்லாதீங்க, எனக்காக பிறந்தவர். அப்படி குழந்தை பிறந்திருக்கும் போது
பாட்டி தாத்தாலாம் மெயினாக இப்போ என்ன சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்திருக்குன்னு வைங்களேன், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பேரன் பிறந்திருக்கான்னு பொதுவாக சொல்லுவாங்களா? இயேசு பிறந்திருக்கிறார் இல்லை, எனக்காக பிறந்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எனக்காக பிறந்திருக்கிறார், கொண்டாட வந்திருக்கிறேன், சேர்ந்து கொண்டாடுவோம் என்று சொல்லுவோமா? ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை என்னை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. சேர்ந்து பாடுவோம். இம்மானுவேலராய் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படி எனக்காக கொடுக்கப்பட்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் என்று சொல்லுவோமா? பார்ட்டி அட்டன் பண்ணியிருக்கீங்க? இந்த நம்ம ஊரில் இப்போ சும்மா அந்த பின்னாடி ஒட்டி ஹாப்பி பர்த்டேன்னு ஒட்டி செலிப்ரேட் பண்ணுறதில்ல, கொஞ்சம் வெளியூரில் உங்கள் அண்ணன் பேத்திங்க அப்படிலாம் இருக்கும் பாரு, வெளியூரில் கொண்டாடுவாங்க பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு கிஃப்ட், யாருக்கு பர்த்டேயோ அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ரிட்டன் போகும்போது
வெறுமனே என்ன சொல்லுங்க, என்ன கொடுப்பாங்க? ரிட்டன் கிஃப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் தாம்பூல பை, நம்ம ஊரில் தாம்பூல பைன்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட். கொஞ்சம் இங்கிலீஷில் நல்ல அப்படி ஸ்டைலாக சொல்லிப்பாங்க. என்னது அது பேர்? ரிட்டன் கிஃப்ட். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்காம உண்மையாக, அதாவது கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறவங்க ரிட்டன் கிஃப்ட் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. அதில் குழந்தைங்களுக்கு தேவையான, பெரியவங்களுக்கு கிடையாது ரிட்டன் கிஃப்ட், குழந்தைங்களுக்கு தான் இருக்கும் எப்போதுமே. அப்போ குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில், பேனா அவங்களோட தகுதிக்கு தகுந்தபடி, அதாவது பர்த்டே பார்ட்டி நடத்துகிறவங்க தகுதிக்கு தகுந்தபடி என்ன கொடுப்பாங்க? எல்லாம் சேர்ந்து சொல்ல என்ன கொடுப்பாங்க? என்ன கிஃப்ட்? ரிட்டன் கிஃப்ட். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? இப்போ நம்ம எதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? ஏசப்பாவோட பிறந்தநாள். ஏசப்பா வந்து ரொம்ப ஒன்றுமே நம்மளுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு கஞ்சனா இல்லை ஏழையா வந்து உதித்தார். ஆனால் எப்படி? ஐஸ்வர்ய சம்பர்னர். கரெக்டு. அப்போது இப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கோங்க, கேட்க போகிறீங்க எனக்கு ரிட்டன் கிஃப்ட். அவங்களா கொடுப்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்க டாடி, ஆனால் எனக்கு வேணும்னு கேட்குங்க. நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு ரிட்டன் கிஃப்ட் இல்லாமல் நான் போக மாட்டேன். இந்த பாடலை பாடும் பொழுது சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்தவர், சிலுவையிலே அவர் அறையும் பொழுது, அறைந்து 3ஆம் நாள் உயிர் தெழுதும் பொழுது, அறையப்பட்ட பொழுதே என்னுடைய சாபமும் சேர்ந்து சிலுவையிலே அறைந்து விட்டாகிவிட்டது. இப்போ நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஈஸ்டர், வருகிற ஈஸ்டர் 3 மாதத்தில் ஏப்ரல் 5ஆம் தேதி என்று நினைக்கிறேன், அது வர்றதுக்குள்ளார இவ்வளவு நாள், இவ்வளவு வருடம், இவ்வளவு மாதங்கள் என் குடும்பங்களிலே நாங்கள் தலைமுறையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சாபத்தின் கட்டுகள் எதுவாது இருக்குமானால் அதை மாற்றுகிற ஒரு ரிட்டன் கிஃப்டை எனக்கு தாங்க டாடின்னு இப்போ கேட்க போகிறோம். எத்தனை பேர் இதை கேட்க ரெடியாக இருக்கீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் இது காலையில் இப்போ கிளம்பும் போது இதை குறித்து பேசிட்டு இருக்கும் போது 2-3 நபர்களை சொன்னாங்க, வீட்டில் வந்து சொன்னாங்க, இவங்க குடும்பத்தின் சாபங்களை வருகிற வருடத்தில், நான் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் யாருன்னு, அவங்கள கர்த்தர் ஆவியானவர் காமிக்கிறார், அவளுடைய குடும்பத்தின் சாபங்கள் உடைய போகிறது என்று, அதை உறுதிப்படுத்த போகிறார், வருகிற மாதங்களில் உறுதிப்படுத்த போகிறார். அதுவும் நான் என்ன சொல்றேன்னா, ஈஸ்டருக்குள்ளாக அது எனக்கு நடக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே, சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை, சாபத்தின் கட்டுகளை, எப்படிப்பட்ட சாபமாய் இருந்தாலும் சரி, சர்வ வல்லவர், பிறந்திருக்கிறவர், எனக்காய் பிறந்தவர், பெரியவர், சர்வ வல்லவர், அவர் மகிமை பொருந்தியவர், அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், அவர் சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே, ஆபத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, எனக்காய் செலுத்தி விட்டாரே, ஆபத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, எனக்கு செலுத்தி விட்டாரே, இயேசுவே இம்மானுவேல், ஒன்றுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்வோமா, பாவங்களை நீக்க வந்தவரே, குடும்பத்தின் சாபத்தை உடைக்க வந்தவரே, ஏற்கனவே உடைத்து விட்டவரே, இயேசுவே முடிந்தவர்கள் தோளுக்கு மேலாக கரங்களை உயர்த்தி, இயேசுவே இம்மானுவேல், உங்க சத்தம் உயரட்டுமே, முன் வரிசையிலிருந்து பின்பதாக இருப்பவர்கள் வரைக்கும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? இயேசுவே இம்மானுவேலரே, என்னை மீட்க வந்த, கரங்களை தட்டி சத்தமாக பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, அவங்க கண்ணை பார்த்து கேளுங்க, ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டீங்களான்னு கேளுங்க. வாங்கிட்டாங்களா? கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களா? ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டோம். கரங்களை தட்டி ரிட்டன் கிஃப்ட் பெற்றுக்கொண்டவர்கள் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? முன்னறிந்த விண்ணின் மன்னரே, முன்னணையில் பிறக்க எனக்காக வந்தீரோ, என்னோடு இருக்க சித்தம் கொண்டு இந்த எளியவனுக்காகவே அந்த இறங்கி வந்த இரக்கத்தை நான் என்றும் பாடுவேன் என்று சொல்லி அவரை உயர்த்த போகிறோம்.
முன்னறிந்த விண்ணின் மன்னரே, முன்னனாயில் பிறக்க வந்தீரோ. முன்னறிந்த விண்ணின் மன்னரே, முன்னனாயில் பிறக்க வந்தீரோ. என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். ஆள அழைத்து அன்பு நாதரே, ஆத்திரையின் போல வந்தீரோ. சேர்ந்து பாடுவோம். ஆளழைத்த அன்பு நாதரே, ஆட்டிடையன் போல வந்தீரோ. என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். ஆதி அன்பில் நிலைக்கும் அன்பரே, ஆழத்தில் இறங்க வந்தீரோ. ஆதி அன்பில் நிலைக்கும் அன்பரே, ஆழத்தில் இறங்க வந்தீரோ. என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். மரணத்தை முடக்கியவரே, முள்முடியை சூட வந்தீரோ. மரணத்தை முடக்கியவரே, முள்முடியை சூட வந்தீரோ. என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். சகலமும் சிருஷ்டித்தவரே, சமாதானம் அளிக்க வந்தீரோ. சகலமும் சிருஷ்டித்தவரே, சமாதானமும் அளிக்க வந்தீரோ. என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை என்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு எளியவனுக்காகவே இறங்கி வந்த இரக்கத்தை இன்று பாடுவேன். என்னோடிருக்க சித்தம் கொண்டு பிள்ளை எனக்கு ஆகவே இறங்கி வந்த இரக்கத்தை இன்று பாடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு மகிமை செலுத்தி உம்மை துதிக்கிறோம். ராஜா, சர்வ வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே.